அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களான நீங்கள் இந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள். அப்படி தவறவிட்டால் நீங்கள் தான் வருத்தப்பட நேரிடும். அந்த வகை இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலகெங்கும் காரடையான் நோம்பு மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த காரடையான் நோம்பான இன்று கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நாள்ல மாங்கல்ய பலம் அதிகரிக்க கடகராசியை சேர்ந்த பெண்கள் தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் என்ன? இந்த காரடையான் நோம்பினுடைய கதை என்ன? இன்றைய நாள் எப்படி வழிபட வேண்டும், வழிபடுவதற்கான முறை என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் காரடையான் நோன்பு மாங்கல்ய பலம் அதிகரிக்க பெண்கள் தாலி சரடு நல்ல நேரம் என்ன, கதை என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் காரடையான் நோன்பு ஆகும். தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதம் இந்த காரடையான் நோன்பு ஆண்டு எப்போது வருகிறது? இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும், எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும், தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும். தங்களின் கணவன் நீண்ட ஆயுள் பெற வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும். இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்று சொல்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும். தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டுங்க. அதே போல் இந்த காரடையான் நோம்பின் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, சத்யவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும். காட்டில் இருக்கும் போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோம்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது. விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடை பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இந்த காரடையான் நோன்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளதுங்க. அதே போல மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலிச்சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரையே கணவராக அமைய வேண்டும், சத்தியவான் சாவித்திரியை போல நீண்ட காலம் இணை பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். இந்த தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் என்ன என்று பார்க்கும்போது, காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அதே போல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அதே போல் யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரி போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடை பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை கட்டிக்கொள்ளலாம் அல்லது
சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த காரடையான் நோம்பின் காரணமாக இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய், புதன், ராகு ஆகிய 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே இனி வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் தொழில் வெற்றி நடை போடுங்க. தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இப்போது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் செவ்வாய் 8 சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தேற இருக்கு. அதே போல் கடகராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை வரலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் சலுகைகள் கிடைக்க இருக்கு. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பது வேண்டாம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. பெண்களுக்கு பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரம் உயருங்க. வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும் என்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பைரவர் வழிபாடு வளர்ச்சியை கூட்டும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் அம்பிகையை வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.